ஹலோ ஆல் டுடே நம்ம எஸ்டே டாபிக் டுடே டாபிக் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் எ கேஸ் ஆஃப் எக்ஸசஸ் ஆன் த பூஜா கட்கர் கேஸ். பூஜா கட்கர் அப்படிங்கிறவங்க யூபிஎஸ்சி கேண்டிடேட். இவங்க இல்லீகலாக நிறைய விஷயம் பண்ணி செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எம்ப்ளாயி. ஸோ இவர் மூலியமாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையுமே ஃபேக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. க்ரீமி லேயர்லேருந்து எக்ஸம்ஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிரிட்டீரியாவை முன் வைக்கிறாங்க. அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷன் கிரிட்டீரியா. ஸோ அதை வந்து முன்னெடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து டிசேபிலிட்டிலையுமே என்னென்ன பிரிவுகள் கீழே இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா மென்டல் இல்னஸ், விஷுவல் இம்பேர்மெண்ட், இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே கிடையாது. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணும் பொழுது மக்களுக்கு ஒரு இந்த மாதிரி செலெக்ஷன் அத்தாரிட்டிஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறைஞ்சிட்டு வரும். ஏற்கனவே நீட்டில் யூஜி பிஜி ஆகட்டும், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது. ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற நோட்டில் பேசியிருக்காங்க. கேஸ் ஆஃப் எக்ஸசஸ் அப்படின்னா எக்ஸஸ் அப்படிங்கிறது டூ மச் இல்லைங்களா, ரொம்ப வந்து நெசசரிக்கு மேலே பண்ணுறது தான் வந்து எக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அண்டர் ஓவர்லாட்ஸ் ஆன் சென்டர் டெல்லி கவர்மெண்ட் ரிலேஷன்ஸ். ஸோ சென்டர் வந்து ஸ்டேட்டில் எப்பவுமே வந்து ஒரு ஓவர்லாட் பிரின்சிபல் தான் கையாளுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஈவன் இப்போது சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பும் அதை தான் உறுதிப்படுத்துது. சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி முனிசிபல் கார்பரேஷனுக்கான எல்டர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டர் மேன் அப்படிங்கிறவங்க மேயர்ஸ். ஸோ அந்த மேயர்ஸை சூஸ் பண்ணுற அதிகாரம், முழு அதிகாரமும் லியட்னன்ட் கவர்னருக்கு இருக்குது, இண்டிபெண்ட் அத்தாரிட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் பிரின்சிபலை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே திணிக்காமல் ஒரு ஒற்றுமையாக செயல்படணும் அப்படிங்கிற நோட்டில் தான் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் கில்ட்டி ஆன் சர்ச் ஆன் த ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் வெர்டிக்ட் அகெயின்ஸ்ட் கூகுள். ஸோ கூகுள் அப்படிங்கிறது ஒரு மோனோபோலிஸ்ட், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சரிங்களா. தனி உரிமை பெற்று அவங்க மட்டுமே அந்த சர்வீஸை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியாவில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிஸை இவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்டி காம்படிட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குற்றம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இவங்க மோனோபோலியாகவே இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் பண்ண முடியும், அதாவது அதர் கம்பெனிஸை எப்படி முடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இவங்க செயல்பட்டாங்கன்னா அது வந்து ஆன்டி காம்படிட்டிவ் சரிங்களா. ஸோ இதற்கு கண்டனம் தெரிவித்து கொலம்பியாவில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இதை இன்னொரு சைடு எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, எடிட்டர் சைடில் ஒரு பிக் டெக் ஃபர்ம்ஸ் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது பிஸ்னஸை வந்து அவங்க பிஸ்னஸ் அஃபேர்ஸை எப்படி அவங்க கன்டினியூ பண்ணுவாங்க, எப்படி அவங்க தொழில் நடத்த முடியும் அப்படிங்கிற நோட்லேயும் இதை வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அப் பட் அவுட் ஆன் வினேஷ் போகத்ஸ் ஒலிம்பிக் கேம்பெயின். வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க ஹரியானாவை சேர்ந்த ஒரு விமன், 29 இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு. இவங்க வந்து ரெஸ்லிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா ரீசெண்டாக நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில். இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 50 கேஜி செக்மெண்ட்டில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் 100 கிராம்ஸ் எக்ஸஸாக இருந்ததுனால இவங்களுடைய கோல்டு மெடலை வந்து தக்க வச்சுக்க முடியல சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க வெயிட் பண்ணி பார்க்கும்பொழுது 52.7 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து இவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரிட்டைர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட் கவர்னிங் பாடி, இதை வந்து உங்களுக்கு வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் இவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசைனேஷனே வந்து அறிவிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் சம்திங் சரிங்களா, மோர் தென் நெசசரியாக இருக்கிறது தான் வந்து எக்ஸஸ். எக்ரீஜியஸ் அப்படிங்கிறது பேடாக இருக்கிறது, ஷாக்கிங்காக இருக்கிறது எக்ரீஜியஸ் சொல்லுவோம். இதுக்கு க்ளூ பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு எக் வந்து ஒரு ரிலீஜியஸில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படி சாப்பிட்டாங்கன்னா ஷாக்கி ஆகி பேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமார்க்கபிளி குட் சரிங்களா, அது வேர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயத்தையும் வந்து எக்ரீஜியஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிறதாகட்டும், ரிமார்க்கபிளி அப்படிங்கிறது சர்ப்ரைஸையும் நம்ம வந்து குறிக்கலாம். அதே மாதிரி நோட்டபிளி அது அதை வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து எக்ரீஜியஸ்ன்னு சொல்லுவோம். ஷேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிழல் தான் வந்து ஷேட். அவுட்லாண்டிஷ் அப்படின்னா ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கும், ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறது தான் வந்து அவுட்லாண்டிஷ். டேல் அப்படிங்கிறது ஸ்டோரி, ஆனால் அது ரியல் ஸ்டோரி கிடையாது, பொய்யான ஸ்டோரி. ஊல் ஓவர் த ஐஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவரை வந்து ட்ரூத்திலிருந்து தனியாக நம்ம வந்து அவங்கள லீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம், ட்ரிக்கரி ஏமாற்றி ட்ரூத்தின் பாதையிலிருந்து விலக்கி நம்ம அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறது தான் வந்து ஊல் ஓவர் த ஐஸ்.
கனீவிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்டாக வந்து ஒரு ராங்கான விஷயத்தை செய்யறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு பிளான் தான் வந்து கனீவிங்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பிளானுக்கு உடந்தையா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க இல்லையா, அதையும் கனீவிங் தான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அந்த சீக்ரெட் பிளான் தப்பான விஷயத்துக்கு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம கண்டுக்காமல் இருந்தாலும் அதுவும் கனீவிங் தான். ஸ்கீமிங் அப்படிங்கிறது சீக்ரெட்டாக டிஸ்கானஸ்ட்டாக பிளான் பண்ணுறதா வந்து ஸ்கீமிங். சில்லிங் அப்படின்னா ஃப்ரைட்டனிங், பயப்படுறது. ரெக்கனிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக இல்லாமல் சும்மா ஒரு குத்து மதிப்பாக கால்குலேட் பண்ணுவோம்ல, ஒரு கணிப்பு மதிப்பீடு தான் வந்து ரெக்கனிங். லோகோமோட்டர் அப்படிங்கிறது லோகோமோட்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜாயின்ஸில், போன்ஸில், மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிம் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து லோகோமோட்டர் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கன்செஷன் அப்படின்னா, ஒரு ஆர்கியூமெண்ட்டை எண்ட் பண்ணுறக்காகவே வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்வாங்க. அதை வந்து கன்செஷன் சொல்லுவோம். சலுகை இருக்கு இல்லையா, சலுகையுமே வந்து கன்செஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹூப்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் மெட்டல், சரிங்களா, ஒரு பிளாஸ்டிக் மெட்டலை வந்து ஹூப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனையும் அவங்க வந்து சேலஞ்சையும் செய்வாங்க. சரிங்களா? அதுக்காக இவங்க என்ன வேணாலும் விலை கொடுக்கவும் தயாராக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து ஹூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மில்க்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ரைட்டை வந்து பெற்றுக்கொள்வாங்க. ஒரு அட்வான்டேஜ் வந்து எந்த அளவுக்கு பெற்றுக்க முடியுமோ பெற்றுக்கொள்வாங்க. மற்றவங்கள பற்றி கேர் பண்ணாமல். சரிங்களா? அதை வந்து மில்க்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹூப்ஸ்னால் என்ன பார்த்துருந்தோம், ஒரு நிறைய டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை அவங்களுடைய கோல் அட்டன் பண்ணுறக்காக பண்ணுறது தான் வந்து ஹூப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்மிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகிறத, ஸ்ப்ரெட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து ஸ்டெம்மிங். சரிங்களா? ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதா ஸ்டெம்மிங். ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது பொய்யான ஒரு விஷயத்தை ஃபால்ஸாக வந்து ஒருவரை ஏமாற்றும் நோக்கில் திரிக்கப்பட்ட ஸ்டோரிஸ் தான் ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேரியர் அப்படின்னா ஃப்ரைட்டனிங், பயமுறுத்துறது. இன்டல்ஜ் அப்படின்னா ஒரு ப்ளஷரை அடையிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தில் ஈடுபடுறது. சரிங்களா? ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு விஷயத்தில் ஈடுபடுறது தான் இன்டல்ஜ். ஃப்ளாம்பயண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவுடாக கான்ஃபிடெண்ட்டாக ஒருத்தங்களுடைய அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறத வந்து ஃப்ளாம்பயண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈஸியாக நோட்டீஸ் ஆகிற பிரைட்டான விஷயமும் ஃப்ளாம்பயண்ட் தான். பீகான் அப்படிங்கிறது ஒரு கலங்கரை விளக்கம். சரிங்களா? ஒரு ஃபயரோ லைட்டோ ஒரு ஹில்லையோ ஒரு டவர்லேயோ வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி கோஸ்டல் ஏரியாஸில் வச்சுருப்பாங்க இல்லையா, கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் பீகான். பர்க்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஒரு எம்ப்ளாயர் அவர் வந்து சம்பளம் போக மீதி விஷயம் அடிஷ்னலாக ஒன்று உங்களுக்காக கொடுப்பார் இல்லையா, எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்காக கொடுப்பாரு, அதை வந்து பர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓவர்ஹால் அப்படிங்கிறது ரிப்பேர் பண்ணுறது, சீர் செய்கிறது தான் ஓவர்ஹால் சொல்லுவோம். பெக் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத பெக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹேங் பண்ணி விடுறதுக்காக வுட்டன்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயோ ஒரு மெட்டல்லையோ இருக்கக்கூடிய திங்ஸையுமே பெக்குன்னு சொல்லுவோம். கல்லிபிள் அப்படின்னா ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடிய நபர்கள். சரிங்களா? பிலீவ் பண்ணிடுவாங்க, ஈஸியாக அவங்க வந்து ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் கல்லிபிள் பர்சன்ஸ். அபரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆக்ஷனோ ஒரு ஃபேக்டோ வந்து அன்பிலீவபிளாக, அதே மாதிரி அன்அக்செப்டபுளாக இருக்கும், அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறதான் வந்து அபரேஷன். ரிலைஸ்னால் நம்பி இருத்தல், நம்பகத்தன்மை தான் வந்து ரிலைஸ். லிட்டிகேஷன்னா லீகல் ஆக்ஷன் தான் வந்து லிட்டிகேஷன். ஸ்டாட்யூட்டரி அப்படிங்கிறது சட்டத்தினால் முடிவு செய்யக்கூடியது. சரிங்களா? சட்டத்திற்கு உட்பட்டது தான் வந்து ஸ்டாட்யூட்டரி. அக்ரிமனி அப்படிங்கிறது ஒரு பிட்டரான ஃபீலிங் கொடுக்கும், ஆங்க்ரி ஃபீலிங், பிட்டர் ஃபீலிங் கொடுக்கும், அதுதான் வந்து அக்ரிமோனி. டசில் அப்படிங்கிறது ஒரு கைகலப்புன்னு சொல்லுவோம், ஒரு ஃபைட், ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படிங்கிறக்காக, எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் வேணுங்கிறக்காக ஒரு சின்ன கைகலப்பு நடக்கும் இல்லையா, அதுதான் வந்து டசில். சூப்பர் சீட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, முன்னாடி இருந்ததை வேற ஒரு விஷயம் வந்து ஆக்கிரமிக்கும், அதுதான் வந்து சூப்பர் சீட். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டீம் ட்ரெயின்ஸ் வேர் கிராஜுவலி சூப்பர் சீடட் பை எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ். அப்படின்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டீம் ட்ரெயின்ஸை இன்ஸ்டடாக அதுக்கு பதிலாக அது வந்து ஃபில் பண்ணியிருக்கு அதனுடைய தேவை, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சூப்பர் சீடுங்கிறது ஒன்றிற்கு பதிலாக இன்னொன்று ஆக்கிரமிக்கிறது தான் வந்து சூப்பர் சீட். கோ எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இணைவாக விரிவடைஞ்சிட்டு போயிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஏரியாவில் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு டைமில் ஒரு எக்ஸ்டென்ட்லேயுமே வந்து ஒரு விரிவிலையுமே வந்து
சேம் இதில் வந்து இணையாக விரிவடைகிறது தான் வந்து கோ எக்ஸ்டென்சிவ்னு சொல்லுவோம். அண்டர்மைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வலுவிழக்க செய்கிறது. ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆகட்டும், ஒரு அத்தாரிட்டியாகட்டும், இல்லைனா வந்துட்டு ஒருவருடைய நம்பிக்கையுமே வந்து வலுவிழக்க செய்கிறதா வந்து அண்டர்மைண்ட். சாக்ரோசாங்க்ட் அப்படின்னா புனிதமானது, சரிங்களா, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வேல்யூபிள் பண்ணுவாங்க, அதுதான் வந்து சாக்ரோசாங்க்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் லீனிங் அப்படிங்கிறது சாய்வாக இருக்கிறது, லீன்டு அக்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லீன்டு அப்படின்னா சாய்ந்திருத்தல், சரிங்களா, ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இருக்கிறது தான் லீன்டு. இம்ப்ளிகேஷன்ஸ்னால் விளைவு, கான்சக்வன்ஸ் தான் இம்ப்ளிகேஷன். ப்ரிசிடென்ட் அப்படின்னா முன்னுதாரணம், முன்னாடி நடந்ததை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது தான் வந்து ப்ரிசிடென்ட். ஸ்டிஃப்லிங் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடக்கிறத, வளர்கிறத, தொடர்கிறத ஸ்டாப் பண்ணுறது தான் ஸ்டிஃப்லிங். மோனோபோலி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஒரு இண்டஸ்ட்ரியே கண்ட்ரோல் எடுக்கிறது, சரிங்களா, அவங்களோட சர்வீஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும், சரிங்களா, தன்னுக்கான உரிமம் பெற்று அவங்க மட்டுமே செயல்படுறது தான் மோனோபோலி. சாரி, இந்த இடத்துல எல் வராதுங்க மோனோபோலிங்கிறதுக்கு, சரிங்களா, மோனோபோலி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். வைப் அவுட் அப்படிங்கிறது எலிமினேட் பண்ணுறது, சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிறதையும் வந்து வைப் அவுட்னு சொல்லுவோம். அதாவது டயர்ட் ஆகிறோம் இல்லையா, அதையும் வைப் அவுட்னு சொல்லுவோம், சரிங்களா. ஒரு விஷயத்துலேருந்து எலிமினேட் ஆகிறதையும் வைப் அவுட் தான், ரொம்ப டயர்ட் ஆகிறதும் வைப் அவுட் தான். ஹெஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப லார்ஜாக ஹெவியாக இருக்கிறது தான் வந்து ஹெஃப்டி. டிஸ்இன்சென்டிவைஸ் அப்படின்னா டிஸ்கரேஜ் பண்ணுறது தான் டிஸ்இன்சென்டிவைஸ். ரைவல்னா காம்படிட்டர் தான் ரைவல். அசஸ்ட் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணுறது, ஒருத்தவங்களுடைய வேல்யூவை ஜட்ஜ் பண்ணுவோம், நம்ம வந்து கெஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஒப்பீனியன் இப்படி எடுத்துக்கலாமான்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுறது தான் வந்து அசஸ்ட். ஃபிசல்ட் அவுட் அப்படின்னா டிஸப்பாயின்மெண்ட்டோட ஒரு முடிவுக்கு வருது இல்லையா, கிராஜுவலாக அப்படியே முடிஞ்சிடும் டிஸப்பாயின்மெண்ட்டோட, அதுதான் வந்து ஃபிசல்ட் அவுட். சோம்பர் அப்படின்னா ரொம்ப டார்க்காக டல்லாக இருக்கிற விஷயத்த சோம்பர் சொல்லுவோம். அதே மாதிரி ரொம்ப சேடாக சீரியஸாக இருக்கிறதையும் வந்து நம்ம சோம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரிப்பிள்டு அப்படின்னா ஸ்மால் வேவ்ஸ், ஒரு அதிர்வலை, ஒரு விஷயம் ஒரு சம்பவத்தினால் ஏற்படக்கூடிய அதிர்வலைகளை வந்து ரிப்பிள்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீரில் ஏற்படக்கூடிய வேவ்ஸையுமே வந்து ரிப்பிள்டு அப்படின்னு சொல்லுவோம். ரீஃப்ரைன் அப்படின்னா முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், ஸ்டாப் டூயிங் சம்திங், ஒன்றை வந்து செய்யாமல் இருக்கிறது தான் வந்து ரீஃப்ரைன். என்ஷூயிங் அப்படின்னா ஒன்றின் விளைவு, சரிங்களா, ஹேப்பனிங் ஆஃப்டர் சம்திங் எல்ஸ் தான் வந்து என்ஷூயிங். பர்ஷூயிங் அப்படின்னா ஒருவரை ஃபாலோ பண்ணுறது, ஒன்றை வந்து அவங்கள கேட்ச் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுறத பர்ஷூயிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதையும் வந்து பர்ஷூயிங் சொல்லுவோம். இன்னொரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து செய்கிறதையும் வந்து பர்ஷூயிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீனெட்டிக் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது தான் வந்து ஃப்ரீனெட்டிக். நோசியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்னஸாக இருப்பாங்க, டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருக்கிறது தான் வந்து நௌசியான்னு சொல்லுவோம். பட்ஜ் அப்படின்னா ஸ்லைட்டான ஒரு மூமெண்ட் தான் வந்து பட்ஜ், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் பண்ண வைப்பாங்க, ஃபர்ம் ஒப்பீனியன் ஒருத்தங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க, அந்த ஒப்பீனியனை ஒருத்தங்க நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிறது, இல்லைன்னா மற்றவங்கள சேஞ்ச் பண்ணுறது, ரெண்டுமே வந்து பட்ஜுன்னு சொல்லுவோம், சரிங்களா. ஒரு ஸ்லைட்டான மூமெண்ட் பட்ஜ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபர்ம் ஒப்பீனியன்லேருந்து நம்ம சேஞ்ச் ஆகிறது, இல்லை நம்ம அடுத்தவங்கள சேஞ்ச் பண்ண வைக்கிறது, ரெண்டுமே பட்ஜ் தான். நெக்ஸ்ட் ஒன் டெஸ்பேர் அப்படின்னா ஹோப் வந்து லாஸ் ஆகிறதா டெஸ்பேர். போடியம்னா மேடை, உங்களுக்கே தெரியும். மெட்டஃபர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு பேசுவோம், அது வந்து உண்மை இல்லைனாலுமே ஒரு கம்பேரிஷனுக்காகவும் ஒரு ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் சொல்கிறது தான் வந்து மெட்டஃபர், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் க்ளீவ்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது தான் வந்து க்ளீவ்டு. நெக்ஸ்ட் ஒன் பேட்ரியார்கி அப்படிங்கிறது ஆணாதிக்க சமுதாயம், சரிங்களா. ஒரு சோசியல் சிஸ்டமில் மென்னுக்கு மட்டுமே மிக அதிகமான ஒரு கவனம், அதிகமான ஒரு இது கொடுக்கறது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் வந்து பேட்ரியார்கின்னு சொல்லுவோம். ரீபஃபில்டு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறது. அதை எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா பொலைட்டாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அன்கிரேசியஸாக வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. அதுதான் வந்து ரீபஃபில்டு. பிலேட்டட் உங்களுக்கே தெரியும், தாமதமானது. ஃபார் எக்ஸாம்பிள் பிலேட்டட் விஷஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ரொம்ப லேட்டாக வர்றது தான் வந்து பிலேட்டட். ப்ரிசம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரலாக அந்த எண்ட்ஸ் வந்து பேரலாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பெட்டகத்தையும் ப்ரிசம்னு சொல்லலாம், சரிங்களா. அதாவது அதனுடைய எண்ட் எல்லாமே வந்து பேரலாக இருக்கும், சரிங்களா, ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த இடத்துல எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீ த்ரூ ப்ரிசம்னு சொல்கிறாங்க. அதாவது வேறு நோக்கில் நம்ம பார்க்கணுன்னு சொல்லுவோம் இல்லையா.
நம்மளுடைய ஒப்பீனியனை இந்த நோக்கில் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இதில் தான் இந்த இடத்துல see through prism அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரிசம்ங்கிறது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பழமை ஒரு பட்டகம்னு சொல்லுவாங்க. பட்டகம் அப்படிங்கிற ஒரு பொருளை தான், ஒரு ஆப்ஜெக்டை தான் வந்து ப்ரிசம்னு சொல்லுவாங்க. ப்ரிசம்ங்கிறது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, see through prism அப்படின்னா வேறொரு பார்வையில் பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கில் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆங்ஸ்ட் அப்படிங்கிறது ஆங்ஸைட்டி, சரிங்களா? ஒரு ஒரு தன்மை ஒரு நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் அது நிலைத்திருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பய உணர்வு தான் வந்து ஆங்ஸ்ட். க்ளீனப் அப்படிங்கிறது ஒரு டர்ட்டை ரிமூவ் பண்ணுறது, இல்லைன்னா பேட் திங்கை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து க்ளீனப். ஓகேங்களா? ஓகே, டுமாரோ செட்டின் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.